அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் எல்லோரும் நலமாக இருப்போம் நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் நலமாக இருக்கிறோம். இன்றைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் தான் உங்களை சந்திப்பதில் மிச்ச சந்தோஷம். இந்த வீடியோ லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு பார்சலே வழங்கியிருக்கும். இது ஒரு பிரியாணி தான். இந்த பிரியாணி செய்கிறதுக்கு இந்த வெரைட்டியான அரிசி எதுவும் தேவையில்லை. அரிசி இல்லாமல் பிரியாணி ஆண்டு யோசிக்கவே வேணாம். இந்த பிரியாணி செய்கிறதுக்கு கொஞ்சம் இடியாப்பம் இருந்தாலே போதும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். முதல்ல இடியாப்பத்தை செஞ்சு எடுத்துக்கணும். உங்களுக்கு அப்போவே செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோ மேலும், இல்லாட்டி முதல் நாள் செஞ்சு மீதமாக இருந்த இடியாப்பத்தை இப்படி எடுத்துக்கோ மேலும். நான் முதல் நாள் செஞ்சது தான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அதைத்தான் இப்போ எடுத்துட்டேன். இப்படி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தா தான் உங்களுக்கு இந்த இடியாப்பத்தை நல்லா உடச்சி போட்டுக்கலும். இன்னப்படி கையால் உதிர்த்து போட்டுக்கலும். உங்களுக்கு அரிசி மாவு இடியாப்பம் இல்லாட்டி கோதுமை மாவு இடியாப்பம் எது வேண்டாலும் உங்களுக்கு செஞ்சு எடுத்துக்கலாம். ஆனால் அரிசி மாவு இடியாப்பம் போட்டு இந்த பிரியாணி செஞ்சால் தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். அதோட நல்லா சாஃப்டாகி வரும். இப்போ பிரியாணிக்காக நான் இடியாப்பத்தெல்லாம் நல்லா உடச்சி போட்டு எடுத்துட்டேன். இது ஒரு 5 பேருக்கு சாப்பிடக்கூடிய அளவுக்கான இடியாப்பம் தான். இப்போ வரப்போகிற ரம்லானுக்கு உங்களுக்கு இஃப்தார் டைமுக்கும் வச்சது இடியாப்பம் மீதம் மாதிரி தான் உங்களுக்கு சஹர் டைமுக்கும் உங்களுக்கு பிரியாணி போட்டு எடுத்துக்கலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இந்த பிரியாணி முதல்ல சட்டி ஒன்றில் ஒரு கரண்டி மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கணும். அதோட நெய் சேர்த்துக்கணும். நெய் இல்லைன்ற எண்ணெய் மட்டும் சேர்த்து செய்யலும். இதோட பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டுக்கணும். பே லீஃப் இருந்தால் ஒரு சின்ன துண்டு போட்டுக்கணும். போட்ட பிறகு இது நல்லா பொரிஞ்சு வரணும். நாங்கள் பிரியாணிக்கு எப்படி தாளிக்குவோமோ அது போல் தான் இதுக்கும் செய்யணும். அதோட 2 மீடியம் சைஸ் நல்லா ஒனியனை நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கணும். அதை நல்லா இன்னப்படி கையாலே உதிர்த்து போட்டுக்கணும். போட்ட பிறகு இதை நல்லா கலந்துட்டுக்கணும். இது பொரியறதுக்கு உங்களுக்கு உப்புத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கணும். இது பொரிஞ்சு வர ஃப்ளேவர் தான் இந்த பிரியாணிக்கு நல்ல ஒரு மணத்தை கொடுக்கும். இப்போ இதோட தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி சின்னதாக ஒரு 3 மட்டும் அப்படி சின்னதாக கட் பண்ணி போட்டுட்டேன். அதோட பெரிய கருமிளகாய் அதில் உள்ள சீட் எல்லாம் எடுத்து இதையும் சின்னதாக கட் பண்ணி போட்டுட்டேன். இதோட உங்களுக்கு சின்ன மிளகாய் இருந்தால் சேர்த்துக்கணும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா இன்னப்போ தட்டி சேர்த்துக்கணும். இப்போ இதோட கருவேப்பிலை ரொம்ப சேர்த்த பிறகு இதெல்லாம் நல்லா கலந்துட்டுடணும். என்னப்படி தக்காளி நல்லா கரைஞ்சி நல்லா வதங்கி வரணும். இதோட ஒரு கொத்து கருவேப்பிலை ஒரு கொத்து புதினா, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கணும். சேர்த்து எல்லாம் நல்லா இன்னப்படி கலந்துட்டுக்கணும். இதுக்கு மிளகாய்த்தூள், அடுத்து கரம் மசாலாத்தூள் மட்டும்தான் சேர்க்க. எந்த வித வேறு மசாலாக்கள் சேர்க்குறதில்ல. மஞ்சத்தூள் அன்னப்படி சீரகத்தூள் எதுவும் சேர்க்க தேவையில்லை. ஆனால் இது ஒன்றே போதும். இதுக்கு சேர்த்துருந்தால் உங்களுக்கு விருப்பம்னா கொஞ்சம் சீரகத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கலாம். இந்த மசாலாக்கள் எல்லாம் சேர்த்து நல்லா இன்னப்படி கலந்துட்டுக்கணும். கலந்துட்ட பிறகு சிக்கனை நாங்கள் உப்பு மஞ்சள் போட்டு நல்லா கழுவி வச்சுக்கணும். லெக் பீஸாக இருந்தால் நீங்கள் நல்லா கீரல் போட்டு கட் பண்ணி வச்சுக்கணும். வச்ச பிறகு இதோடு நல்லா கலந்துட்டுக்கணும். இப்போ இதுக்காக நாங்கள் கொஞ்சம் மேகி கியூப் போட்டுருந்து. இது ஆப்ஷனல். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கணும். சேர்த்த பிறகு இதை நல்லா கலந்துட்டுக்கணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். முக்கியமாக இதுக்கு தேங்காய் பால் தான் சேர்த்துக்க போகிறேன். இந்த பிரியாணிக்கு தேங்காய் பால் சேர்த்து தான் செய்கிறேன். இல்லைன்னா உங்களுக்கு தேங்காய் பாலில் இடியாப்பத்தை அப்படி போட்டு இடியாப்பத்தை அப்படி உடச்சி போட்டுக்கோ மேலும். இப்போ நான் ஃப்ரிட்ஜில் வச்சிருந்த இடியாப்பத்தை அப்படி தேங்காய் பாலில் போட்டு எடுக்க தேவையில்லை. இப்போ நான் இதோட தேங்காய் பால் சேர்த்துக்க போகிறேன். நல்லா கட்டியான தேங்காய் பால் சேர்த்துக்கணும். சேர்த்த பிறகு நல்லா கலந்துட்ட பிறகு இதுக்கு இன்னும் வேகிறது கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டேன். ஏன்டா இந்த சிக்கன் கொஞ்சம் வெந்து வந்தால் தான் நல்லா இடியாப்பத்தில் போட்டு வேக வைக்கிறதில்ல அப்படி மிச்ச நேரம். இதோட லெமன் ஜூஸ் ஒரு 1/4 ஜூஸ் மாதிரி சேர்த்து அது நல்லா கலந்துட்ட போகிறோம். 10 to 15 மினிட் மட்டும் இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். இது நல்லா கொதித்து வரணும் சிக்கன் எல்லாம். இது நல்லா கொதித்து வந்த பிறகு சிக்கனை நாங்கள் கையில் உடச்சி சரி பார்க்கணும். இது வெந்திக்காண்டு இந்த பிறகு தான் இதை கிரேவி நாங்கள் கொஞ்சம் எடுத்து வச்சுக்க போகிறேன். ஏன்டா இது இப்போ அந்த ஆணம் கூடுதலாக இந்த இடியாப்பம் போட்ட பிறகு குழஞ்சிடும். அப்போ நாங்கள் ஆணத்தை கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு இப்போ இந்த இடியாப்பத்தை போட்டு எங்களுக்கு கடைசியில் அப்படி ஆணத்தை மேலுக்கால ஊற்றிடலும். நான் இதிலேருந்து ஒரு 4-5 கரண்டி மட்டும் நான் எடுத்து வச்சுருந்தேன். உங்களுக்கு சிக்கனில் மட்டுமில்லை பீஃப்லேயும் செஞ்செடுத்துக்கலாம். பீஃப் மட்டன் எது வேண்டாலும். ஆனால் சிக்கன் இப்படி லேசாக அவசரமாக வெந்துடும். இப்போ இதோட நான் இடியாப்பத்தை சேர்த்துக்க போகிறேன். இடியாப்பத்தின் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்த போகிறோம். கலந்து விட்டு திரும்பவும் இடியாப்பத்தை சேர்த்துட்டேன். உங்களுக்கு அந்த ஆணத்தை எடுக்கவும் தேவையில்லை. இது எனக்கு போதும் தான். உங்களுக்கு அப்படியே வச்சு இடியாப்பத்தை போட்டு கிளறி எடுத்துக்கோ மேலும். இப்போ நான் கொஞ்சம் சேர்த்த போகிறேன். இன்னும் நல்லா கலந்துட்ட பிறகு திரும்பவும் மற்ற இடியாப்பத்தை மீதமுள்ளத்தையும் அதோட சேர்த்துட்டேன். சேர்த்து எல்லாம் நல்லா கலந்துட்டேன். அப்போ அந்த கிரேவி அந்த இடியாப்பம் எல்லாம் கணக்காக வந்துச்சுது. மீதமாக எடுத்து வச்சிருந்ததையும் இதோட மேலால் அப்படியே ஊற்றி நல்லா கலந்துட்டு எடுத்துட்டேன். நீங்கள் ஃப்ளேமை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கலந்துடுங்க.
இப்போ இதுக்கு மேலால் வந்து கொஞ்சம் நெய், கொஞ்சம் கொத்தமல்லி தழை அதெல்லாம் போட்டு இதை தம் போட வேண்டியது தான். உங்களுக்கு இது ட்ரம் போடுற டைமுக்கும் உங்களுக்கு பொரிச்ச ஆனியன் இல்லைண்டா நட்ஸுகளும் சேர்த்துக்கலாம். நட்ஸ் ஒன்றும் சேர்க்க தேவையில்லை. வீட்டில் உள்ள பொருட்களை கொண்டு உங்களுக்கு இந்த பிரியாணி செஞ்சிடும் லேசான முறையில். நான் இதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழைந்து அதை சின்னதாக கட் பண்ணி அதோட நெய் ஒரு டீஸ்பூன் மாதிரி சேர்த்து இதை அப்படியே நல்லா லோ ஃப்ளேமில் ஒரு 10 மினிட் மட்டும் அப்படியே டம் போட்டு எடுத்துக்க போகிறேன். பழைய தோசைக்கல் இல்லாட்டி ஒரு தோசைக்கல் ஒன்று எடுத்துக்கணும். எடுத்து அதை நல்லா ஃப்ளேமை குறைச்சி அதுக்கு மேலால் சட்டியை வச்சு ஒரு 10 மினிட் மாதிரி டம் போட்டு எடுத்துட்டா சரி. இந்த டம் போட்டு செஞ்சு பாருங்கள். இந்த பிரியாணி வந்து எப்படியுமே அடி பிடிக்காது. நான் லாஸ்ட்டில் காட்டுறேன். இப்போ டம் 10 மினிட்டுக்கு அப்புறம் டம் நான் எப்படி உடச்சி காட்டுறேன் அப்படின்ட்டு. இப்போ நல்லா உதிரியாக இந்த இடியாப்பம் பிரியாணி ரெடி ஆகிட்டுது. இப்போ பார்க்க சொல்ல உங்களுக்கும் விலங்கு இருக்கும். கீழ் பகுதி அந்த அப்படியே ஒரு துளி கூட அடி பிடிச்சிருக்குல்ல. இதை நல்லா கலந்துட்டு டம் உடச்ச போகிற இதை அப்படியே சேவ் பண்ண வேண்டியதான். நீங்களும் ஒரு முறை இன்ஷால்லா இது போல் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக சாப்பிடலாம். இப்போ இதை வந்து நான் எடுத்து பிளேட்டிங் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இது பிளேட்டிங்காக தான் ஒரு பிளேட்டில் போட்டு எடுத்துக்கேன். நாங்கள் சகனில் தான் போட்டு எல்லோரும் உண்டாயிருந்து அந்த டின்னருக்கு இது சாப்பிட்டது தான். இந்த வீடே மணக்கக்கூடிய அளவு இடியாப்ப பிரியாணி ரெடி. பிரியாணின்றாலே வீடே மணக்கும் அப்படி மனம். அந்த ஃப்ளேவரே உங்களுக்கு நல்ல ஒரு மணத்தை கொடுக்கும், அந்த டேஸ்ட்டையும் கொடுக்கும். வாங்க இப்போ பிளேட்டிங் பண்ணுவோம் எப்படின்ட்டு பார்ப்போம். உண்மையில் இந்த சிக்கன் எல்லாம் நல்லா சாஃப்டாக வந்துச்சு கரையாமைக்கு. அடுத்து வந்து இடியாப்பம் வந்து நல்லா உதிரியாக இருந்துச்சு கொலையாமைக்கு அப்படியெல்லாம். உங்களுக்கு ஒரு நோம்புக்கோ இல்லைண்டா வரப்போகிற கெஸ்ட்டுகளுக்கு இல்லாட்டி வீட்டில் விருந்துகள் இருந்தால் உங்களுக்கு இந்த இடியாப்ப பிரியாணியும் அதோட செஞ்சு வச்சு பாருங்கள். டேஸ்ட் நல்லா இருக்குது. எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. சின்னவங்க முக்கியமாக விரும்பி சாப்பிடுவாங்க இந்த பிரியாணியை. வாயில் வச்சாலே அப்படி சாஃப்டாக இருக்கும் இந்த இடியாப்ப பிரியாணி. அந்த இடியாப்பம் வந்து அந்த பாஸ்மதி அரிசி போல் தான் அந்த இப்படி இருக்கும். இப்போ வரங்க சிக்கன் எப்படி சாஃப்டாக வந்துச்சுன்ட்டு. இப்போ நாங்கள் இதெல்லாம் எடுத்து ஒரு சகனுக்கு போட்டு எடுத்தணும் சாப்பிட்றதுக்கு. ஒருத்தர் வந்து கொஞ்சம் சாப்பிட்டு வந்து நல்ல காட்டு அப்படின்னு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. முக்கியமாக புதுசாக பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனி வரும் வீடியோவில் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இனி ரம்லான் வீடியோ தான் வரப்போகுது. ரம்ஜான் ப்ரிப்ரேஷன் வீடியோ தான். என்னுடைய ரம்ஜான் ப்ரிப்ரேஷனுக்கு என்னென்ன நான் செஞ்சு வச்சேன் அதில் தான் உங்களுக்கு வீடியோவை போட்டேன். இந்த வீடியோ பிடித்திருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ சந்திக்கும் வரை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.